ஆனா உன் கூடவே சிலர் இருப்பான். வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போவான், கிறிஸ்துமஸுக்கு புது வருடத்துக்கு சபைக்கு போவான். அவன் வாழ்க்கையில பார்த்தா தெய்வ பயமே இருக்காது. அவன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான எதையுமே செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசுவான், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் நடப்பான், கர்த்தருக்கு சித்தமில்லாத வழிகள் நடப்பான். ஆனா அவன் எனக்கு வேணும்னு நீ அவன் கூட இருப்ப, அவன் தான் உன்னுடைய வாழ்க்கையின் பிசாசு. அவன் தான் உனக்கு எதிராக உன்னை சீர்கெடுக்கிற, உன்னை நாசம் பண்ணுகிற பிசாசு அவன் தான். சபைக்கு நீ வருவதனால் கிறிஸ்தவன் ஆகிவிடுவதில்லை, வேதம் வாசிப்பதனால் நீ கிறிஸ்தவன் ஆகிவிடுவதில்லை, கூட்டங்களுக்கு போவதனால் நீ கிறிஸ்தவன் ஆகிவிடுவதில்லை, உபவாசிப்பதனால் நீ ஆகிவிடுவதில்லை, ஜெபிப்பதனால் நீ ஆகிவிடுவதில்லை, இயேசுவை பின்பற்றுவதனால் நீ கிறிஸ்தவனாய் மாறுகிறாய். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனைவி, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத புருஷன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஜெபம்னு வந்துச்சுன்னா குழந்தைக்கு கீழே உட்காரணும், ஜெபம்னு வந்துச்சுன்னா கணவன் கீழே உட்காரணும், ஜெபம் வந்துட்டா மனைவி கீழே உட்காரணும். அவன் செய்கிற எந்த வேலையும், அவள் செய்கிற எந்த வேலையும் கர்த்தரை விட முக்கியமானது அல்ல. அப்படி ஒரு வீடு வேணும். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தில் 14 நான் வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக நாம் நம்முடைய தகப்பனாகிய தேவனை பிதா என்று நாம் அழைக்கிறோம், கர்த்தராகிய தேவனை நாம் பிதா என்று அழைக்கிறோம். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய பிதா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அவரை நம்முடைய பிதா என்று அறிமுகப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது தேவனே கர்த்தாவே என்று தொழுது கொண்டார்கள், யெகோவா தேவனே என்று அவர்கள் தொழுது கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவரை நாம் பிதாவாக தொழுது கொள்ளும்படி, அவரை நாம் பிதா என்று அழைக்கும்படி அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு தேவனுடைய ஐக்கியமாய் இருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே எஜமான் வேலைக்காரன் என்கிற உறவே அங்கு இருந்தது. தேவனை எஜமானாகவும் அவருடைய ஊழியர்கள் எல்லோரும் வேலைக்காரராகவும் அப்படிப்பட்ட உறவே அங்கே இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது தேவனை பிதாவாகிய தேவன் என்று அறிமுகப்படுத்தினார். அவர் நம்முடைய பிதா, நாம் எல்லோரும் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும் என்று அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு அநேகர் நாம் அவரை பிதா என்று அழைக்கலாம், அவர் நம்மை குமாரன் என்று சொல்லலாம். ஆனால் நாம் எப்போது நமக்கு அவர் எப்போது பிதாவா இருக்கிறார், நீங்கள் எப்போது குமாரரும் குமாரத்திகளா இருப்பீர்கள் என்று கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்? அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். இதுதான் வாக்கு தத்தம். அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அப்படி என்பதுதான் வாக்கு தத்தம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லோரும் அவரை பிதா என்று அழைக்கலாம். ஆனால் சரியான உறவு முறை, பிதாவோடு கூட நாம் ஐக்கியம் பாராட்டும் போது சரியான உறவிலே நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர்களில் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருக்கும் போதுதான் நமக்கும் பிதாவுக்கும், பிதா குமாரன் என்கிற உறவிலே முழுமை அடைகிறது. பிரியமானவர்களே, நம்ம அவரை பிதா என்று அழைப்பதினாலே அல்ல,
நாம் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு கீழாய் வந்து அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருக்கும் போது, அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்களும் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதம் நம்மை அழைக்கும் போது சபைக்கு மூல பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே எக்லீசியா என்கிற பதத்திலே வருகிற ஒரு பெயர். எக்லீசியா என்றால் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களை வெளியே அழைப்பது என்று அர்த்தமாகும். வெளியே அழைப்பது என்று அர்த்தமாகும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உலகத்திலே மூழ்கி இருக்கிறவர்களை அதிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருவதற்காக இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்ட சபை. உலகத்தோடு சம்பந்தம் கலவாதபடி, உலகத்தோடு ஐக்கியம் பாராட்டாதபடி, நாம் உலகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்கு தான் வெளியே வாருங்கள் என்கிற பதத்திலே இருக்கிற எக்லீசியா என்கிற ஒரு பெயர் கிரேக்க மொழியிலே உண்டு. அப்போ தேவன் சொல்லுகிறார், சபையானது உலகத்தோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. உலக ஆசைகளோடு, உலக சிநேகத்தோடு, வேதம் சொல்லுகிறது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக ஆசை தேவனுக்கு எதிரானது. உலகத்தின் மீது கண்ணோட்டமாய், உலக வாழ்க்கையின் மீது, இந்த உலக வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தோடும் இந்த உலகத்துடைய சிற்றின்பங்களோடும் நாம் சிநேகமாய் இருப்போமானால், நாம் தேவனுக்கு, உலக சிநேகத்தோடு வாழுகிறவர்கள் தேவனுக்கு விரோதமான பகையாய் நாம் இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். அப்படியானால் தேவனுடைய வேதம் சொல்கிறது, முதலாவது ஒரு விசுவாசியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அவருடைய சரீரமாகிய சபையோடு நம்மை அவரை இழுத்து அணைக்கிறார் என்று சொன்னால், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அந்நிய நுகத்தில், அந்நிய நுகம், கிறிஸ்துவின் நுகம் வேறு. கிறிஸ்துவின் நுகம் பரிசுத்தம், கிறிஸ்துவின் நுகம் தாழ்மை, கிறிஸ்துவின் நுகம் சமாதானம். கிறிஸ்துவின் நுகம் உலகத்துக்கு எதிரானது, உலக வாழ்க்கைக்கு எதிரானது, உலக தத்துவங்களுக்கு எதிரானது, உலக கோட்பாடுகளுக்கு எதிரானது. கிறிஸ்துவின் நுகம் நம் மீது இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகம். எது அந்நிய நுகம்? உலகத்தோடு ஒத்து போய் வாழுகிறவர்கள், உலக ஆசைகளோடு வாழுகிறவர்கள், சிற்றின்பங்களோடு வாழுகிறவர்கள், உலக சிநேகத்தோடு வாழுகிறவர்கள். இவர்கள் அந்நிய நுகத்தில் இருக்கிறவர்கள். இவர்களோடு விசுவாசிகள் பிணைக்கப்படக்கூடாது. முதலாவது கிறிஸ்தவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? அந்நிய நுகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வைப்பதை வெளியே வர வேண்டும். அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு பலம் படைத்தவனாக இருந்தாலும், அவனோடு கூட நாம் ஐக்கியம் வைக்க கூடாது என்றே வேதம் சொல்லுகிறது. எல்லா மனுஷர் மேலும் அன்பு கூறுவதற்கு நம்மை அழைத்த தேவன், ஆனால் ஒரு சிலரோட ஐக்கியம் வைப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் உலக மனிதர்கள் மீது அன்பு கூறலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம், அவர்களுக்காக நீங்கள் பிரயாசப்படலாம், ஆனால் அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்க கூடாது. வாரமான கடமைக்கு சபைக்கு போறவன் இருப்பான். நான் சொல்றேன், உலக மனிதனை விட ஆபத்தானவன் யார் என்று நான் சொல்றேன். உலக மனிதன் கூட உன்னை பிரித்து விட முடியாது, இயேசுவை விட்டு உன்னை பிரித்து விட முடியாது. உலகத்தோடு சிநேகமா இருக்கிறவன் கூட உன்னை அவ்வளவு எளிதில் இயேசுவை விட்டு பிரித்து விட முடியாது. ஆனா உன் கூடவே சிலர் இருப்பான். வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போவான், கிறிஸ்துமஸுக்கு புது வருடத்துக்கு சபைக்கு போவான். அவன் வாழ்க்கையில பார்த்தா தெய்வ பயமே இருக்காது. அவன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான எதையுமே செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசுவான், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடப்பான், கர்த்தருக்கு சித்தமில்லாத வழிகளில் நடப்பான். ஆனா அவன் எனக்கு வேணும்னு நீ அவன் கூட இருப்ப, அவன் தான் உன்னுடைய வாழ்க்கையின் பிசாசு. அவன் தான் உனக்கு எதிராக உன்னை சீர்கெடுக்கிற, உன்னை நாசம் பண்ணுகிற பிசாசு அவன் தான். அந்த மகள் தான், அந்த மனிதன் தான் உன்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ண போகிற பிசாசு. நன்றாய் கவனி. பிசாசானவன் எப்போதுமே நேரடியாய் வந்து உன்னை வழி விலக செய்வதில்லை. பிசாசானவன் மனிதர்கள் மூலமாக தான் உன்னை வழி விலக செய்வான்.
உன்னுடைய நண்பர், உன்னுடைய சொந்த பந்தம், நீ யார் மேல ஸ்நேகமா இருக்கிறியோ, யார் மேல விருப்பமா இருக்கிறியோ, அவர்கள் தான் உன்னுடைய பிசாசு. அவன் தான் உன்னை கத்தரை விட்டு வழி விலக செய்வான். அதுக்காக தான் வேதம் சொல்லுது, ஒருத்தன் கிறிஸ்துவின் வழியில நடக்கலையா, அவன் பேர் என்ன வேணா இருக்கட்டும், அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொள்ளட்டும், ஞானஸ்தானம் எடுத்தவன் சொல்லிக் கொள்ளட்டும், சபைக்கு போகிறவன் என்று சொல்லிக் கொள்ளட்டும், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையை பார். கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில இல்லனா அவனோடு கூட நீ ஐக்கியம் வைக்காதபடி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அவன் மேல அன்பு கூறு, அவனுக்காக ஜெபி, அவன் மனமாற்றம் அடைய ஜெபி. பிரியமானவர்களே, ஆனால் அவனோடு ஐக்கியம் வைக்காதே, அது எந்த விதத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தும், உன்னுடைய எதிர்காலத்தை சந்ததியை அது நாசப்படுத்தும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியும் இருளும் எப்போதும் ஒன்னா இருக்க முடியாது. சபைக்கு நீ வருவதனால் கிறிஸ்தவன் ஆகி விடுவதில்லை, வேதம் வாசிப்பதனால் நீ கிறிஸ்தவன் ஆகி விடுவதில்லை, குற்றங்களுக்கு போவதனால் நீ கிறிஸ்தவன் ஆகி விடுவதில்லை, உபவாசிப்பதனால் நீ ஆகி விடுவதில்லை, ஜெபிப்பதனால் நீ ஆகி விடுவதில்லை. இயேசுவை பின்பற்றுவதனாலே நீ கிறிஸ்தவனாய் மாறுகிறாய். இயேசுவின் சுபாவம், இயேசுவின் முன்மாதிரியான வாழ்க்கை, அவைகளை பின்பற்றுகிறவனே கிறிஸ்தவனாய் மாறுகிறான். சபைக்கு வருகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, அது மூடத்தனம். நானும் சபைக்கு போகிறேன், நானும் ரட்சிக்கப்பட்டேன். சுபாவம் மாற்றம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் இருக்கிற ஒருவரையும் இயேசு கிறிஸ்து அவர்களை தம்முடைய இங்க வேதம் சொல்லி இருக்கிறது நன்றாக கவனிங்க, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போ. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையிலே தேவனுடைய ஆலயத்திலே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அநேகர் பெருகி இருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம், எங்க பிரதர் சர்ச்சில், எங்க பிரதர் விக்கிரக ஆராதனைக்கு, சபை கூடி வருதல் எங்க பிரதர் விக்கிரகமாக இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் விக்கிரகம் என்பது ஒரு சிலையை குறிப்பதாக இருக்கிறது. சிலை ஆராதனையை, உருவ வழிபாடை விக்கிரகம் என்று சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே விக்கிரகம் என்பது பொருள் ஆசையை குறித்து பேசுகிறது, பண ஆசையை குறித்து பேசுகிறது, உலக சிற்றின்பங்களை குறித்து பேசுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய விக்கிரகம் சாப்பாடு, அது விக்கிரகமாய் மாறுகிறது. விக்கிரக ஆராதனைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சபைக்கு போகும்போது போன் பார்க்க கூடாது, சபைக்கு போகும்போது தேவையில்லாததை பேசக்கூடாது. நிறைய பேருக்கு என்னன்னா, சபை உள்ள செருப்பு போட்டுன்னு போக கூடாது. ஏன்பா, அது சர்ச். பிரியமானவர்களே, சபை உள்ள செருப்பு போட்டுக்கொண்டு வரக்கூடாது, சபை உள்ள செருப்பு போட்டுக்கொண்டு வரலாம், இது முக்கியம் அல்ல. சபை கூடுதலுக்கு நீங்க ஒரு கட்டிடத்துக்குள்ள வரீங்கன்னா இது வெறும் கட்டிடம் மட்டும்தான். ஏன் செருப்பு வெளியே வைக்கணும்ன்றனா, உள்ளே அழுக்காகும் என்பதனால செருப்பை வெளியே வைக்கிறோம். நீ சபைக்குள்ள வரும்போது போனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறியே, நீ வீட்டில் இருக்கும் போதுதான் நீ தேவனுடைய சபையா இருக்கிறாயே, அப்படி போனை பார்க்கலாமா? நீ சபைக்குள்ள வரும்போது தவறானது பேசக்கூடாது என்று சொல்லுகிறாயே, நீ வீட்டிலும் இருக்கும் போதும் நீ தேவனுடைய சபை தானே, அப்போது நீ பேசலாமா? நீ சபைக்கு வரும்போது தவறானதை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறாயே, தேவன் சொல்லுகிறார், நீயே நான் வாசம் பண்ணுகிற ஆலயம், நீ வீட்டில் இருக்கும் போது தவறானதை பார்க்கிறாயே. கட்டிடம் சபை அல்ல, நீயும் நானும் தான் சபை. இப்ப சபைக்குள்ள நீங்க வந்து என்ன செய்றீங்க? அநேகர் பில்டிங்க பார்த்தா மரியாதை. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி நான் உனக்குள்ளே உலாவுவேன். இந்த சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த கண்கள் தான் கர்த்தரை ஆராதனை செய்கிற ஆராதனை. இந்த வாய் கர்த்தரை ஆராதனை செய்கிற ஒரு உறுப்பு. இந்த கண்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிற உறுப்பு. என் சரீரம் தான் தூபபீடம், என் சரீரம் தான் பலிபீடம், என் சரீரம் தான் சமூகத்து அப்பம், என் சரீரம் தான் தேவனுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா ஆசாரிப்பு கூடத்தில் நிறைந்திருக்கிற பொருட்களினாலே என் சரீரம் அப்படி போல மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இதை தான் தேவன் ஆலயம் என்று சொல்லுகிறார். என் சரீரத்திலிருந்து துதி எழுமணும், என் சரீரத்திலிருந்து பரிசுத்தம், என் சரீரத்திலிருந்து நீதி. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? பிரியமானவர்களே, தேவன் சொல்றார், நீங்கள் தான் என்னுடைய ஆலயம், நான் உங்களுக்குள்ள தங்க விரும்புறேன், நான் உங்களுக்குள்ள உலாவ விரும்புறேன், நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புறேன்.
எப்படி ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து துதி சத்தமும் ஆராதனை சத்தமும் தூப பீடத்திலிருந்து அவருக்கு எழும்புகிற தூப வர்க்கமும் சுகந்த பலியும் சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் செலுத்தப்பட்ட இடமாய் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது போல இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் ஆசாரிப்பு கூடாரமாய் இருந்தார். அவருடைய சரீரம் உடன்படிக்கை பெட்டியாய் இருந்தது. அதற்குள்ளே இருக்கிற வார்த்தையாகவும் அவர் இருந்தார். 7 பொன் குத்துவிளக்காகவும் அவர் இருந்தார். சமூகத்து அப்பமாகவும் அவர் இருந்தார். பிரியமானவர்களே, அவர் ஒரு மாதிரி நமக்கு வைத்து விட்டு போகிறார். என்னுடைய ஆலயம், என்னுடைய சரீரமாகிய ஆலயம், இதுக்குள்ள இதை நான் உடன்படிக்கை பெட்டியாய் நினைக்கிறேன். தேவனுக்கு முன்பாக என்னையும் ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் நினைக்கிறேன். எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவன் நம்மை அழைத்த விதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். உலகத்திலிருந்து பிரிந்து வரும்படி கர்த்தர் அழைத்தார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நடுவிலிருந்து முதல்ல புறப்பட்டு போப்பா, நீ முதல்ல புறப்பட்டு. நான் எப்போ பிதா குமாரன் குமாரத்தி, பிதா குமாரத்தி பிதா குமாரன் என்கிற உறவு எப்போ தெரியுமா முழுமை அடையும்? நீங்க சொல்லலாம் பிதாவே பிதாவே என்று சொல்லலாம். பிதாவே என்று சொல்லுவதனால் அந்த உறவு முழுமை அடைந்து விடாது. பிதா என்று சொல்லுவதனால் அந்த உறவு அர்த்தம் உள்ளதாகி விடாது. கர்த்தர் சொல்றாரு, நான் எப்பவும் பிதாவா இருப்பேன், நீ எப்போ என் குமாரனா இருப்ப. அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிரு. உலகத்தோடு சம்பந்தம் கலக்காது, உலக வழக்கத்தின்படி வாழாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சடங்குகளை செய்கிறார்கள். என் இயேசு கிறிஸ்து அன்பானவர் அன்பானவர் என்று மாத்திரம் சொல்லாத, அவர் தேவாலயத்துக்குள்ள வந்து சாட்டையை சுற்றவும் அவர் வல்லவராக இருக்கிறார். உருப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்களுக்கு தேவன் சாட்டையை பயன்படுத்துகிறார். தேவாலயத்தில் இருக்கிறவர்களை அடித்து துரத்தவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் அன்பானவர் அன்பானவர் என்று சொல்லி எத்தனை கிறிஸ்தவர்கள் சடங்குகளை மூழ்கி இருக்கிறீங்க. உலக வழிபாடு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்காதிருங்க. சொல்றாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படினோம். எப்படி கீழ்ப்படினோம்? கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படினோம். கர்த்தருக்கு விரோதமானது என் தாயோ என் தகப்பனோ சொன்னால் அந்த வார்த்தைகளை நான் குப்பையாய் கருதுவேன். என் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக என் தாய் தகப்பனுடைய வார்த்தைகள் குப்பையாய் கருதுவேன். கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படினோம். கர்த்தருக்குள்ளதான் கீழ்ப்படினோம். பிள்ளைகளை நீங்க வளர்க்கும் போது இப்படி சொல்லி வளர்க்கணும். இயேசுவின் வார்த்தையை விட முக்கியமான வார்த்தை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வளர்க்கணும். அம்மா சொல்றதை கேளு, அப்பா சொல்றதை கேளு, தாத்தா சொல்றதை கேளு, பாட்டி சொல்றதை கேளு. இவர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் இயேசுவின் வார்த்தைக்கு எதிராக இருந்தால் அந்த பிள்ளை தவறான பாதையிலே பயணம் செய்ய ஆரம்பித்து விடும். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனுடைய வார்த்தைகளும் விட என் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கோடா கோடி மடங்கு மேன்மையானதும் உன்னதமானதுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வழியிலே பிள்ளைகளை பயணம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போ சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடர்ந்து இருந்தீங்கன்னா நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்போது என்ன செய்வாரா? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். கேட்கிற சகோதரனே சகோதரியே, எப்போது தேவன் உங்களுக்கு பிதாவா இருப்பேன் சொல்றாரு? எப்போது நீங்கள் அவருடைய குமாரர் குமார்த்திகள் என்று சொல்றாரு? மேல சொல்றாரு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டாத. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவன். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய மகன் எப்படி இருப்பான்? பாபிலோனிலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவன். தானியேலை கொண்டு போய் பாபிலோன்ல வச்சா விக்கிரக ஆராதனை. அநேக யூதர்கள் நேபுகாத்நேச்சாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாம் நேபுகாத்நேச்சாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. ஆனா தானியேலை கொண்டு போய் பாபிலோன்ல வச்சாலும், அதுவும் அடிமையாக வச்சாலும், ராஜாவின் போஜனத்தினால் என் இதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று முடிவு செய்தான். பாபிலோன்ல இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவன் பாக்கியவான்.
உன்னை கொண்டு போய் எவ்வளவு உலகத்தின் மத்தியிலே வைத்தாலும், எவ்வளவு ஆபாசத்தின் மத்தியிலே வைத்தாலும், எவ்வளவு உலக காரியங்கள் நடுவிலே உன்னை வைத்தாலும், அதனோடு சம்பந்தம் கலக்காமல் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அதுதான் வேதம் சொல்லுது, அவர்கள் நடுவிலிருந்து உங்களை புறப்பட்டு. தானியேலுடைய வைராக்கியம் என்ன செய்தது தெரியுமா? முதல்ல தானியேல் மாத்திரம் தான் தீர்மானம் எடுத்தான். தானியேல் போய் சொல்லுகிறான், அவர்களுக்கு மீது தலையாக வைக்கப்பட்ட அவனிடத்தில் போய் சொல்லுகிறான், ராஜாவின் போஜனத்தினால் நான் திட்டுப்படுத்த மாட்டேன். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் அநேக விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று. தானியேல் சொல்லுகிறான், ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை திட்டுப்படுத்த மாட்டேன். அவனுடைய நண்பர்களுக்கும் சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கும் வெறும் பருப்பு முதலியான விஷயங்களை மாத்திரம் கொடுங்க, மற்றவர்களை நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று பாருங்கள், அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்க போஜனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னான். இந்த தானியேலின் வைராக்கியம் என்ன செய்தது தெரியுமா? முதலாவது தானியேல் தான் தீர்மானம் பண்ணினான். அந்த இடத்துல அடிமையாக கொண்டு போகப்பட்ட எல்லாரும் நேபுகாத்நேச்சருக்கு சரண்டர் ஆயிட்டாங்க, மூப்பர்கள் எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் தானியேல் என்கிற ஒரு வாலிபன் மாத்திரம் தான் வைராக்கியம் கொண்டு ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை திட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொன்னான். அவனுடைய வைராக்கியம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்தது. பிரியமானவர்களே, ஒரு வீட்டில் ஒரே ஒரு மனிதன் வைராக்கியமா இருந்தால் போதும், தேவன் அந்த வீட்டை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தானியேலுடைய வைராக்கியம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், ராஜாவே, நீ நிறுத்தின பொருசலை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம், அது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. இதை குறித்து பிரதியுத்தம் சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதனை செய்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்புவிக்காவிட்டாலும் நீ நிறுத்தின பொருசலை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். இந்த வைராக்கியம் தானியேல் எடுத்த தீர்மானத்தினாலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்களுக்குள்ள வைராக்கியம் அடைந்தவர்களாய் ராஜாவின் கட்டளையை புறம் தள்ளினார்கள், அந்த சிலையை புறம் தள்ளினார்கள். பிரியமானவர்களே, யூதர்கள் அனைவரும் கீழே விழுந்து பணிந்து கொண்ட போது இந்த 3 பேர் அதற்கு முன்பாக சாஷ்டாங்கம் செய்யாமல் எழுந்து நின்றார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் மூலமாக தான் இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்பதை கர்த்தர் நிரூபித்தார். உன் வீட்டிலே உன்னை எதிர்க்கலாம், நான் தான் சொல்லுகிறேன். நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் போது உன் வீட்டாருக்கு கூட நீ வேற்றுகிற வாசியை போல இருப்ப. ரொம்ப பண்ணுதுன்னு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போலையான்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் சர்ச்சுக்கு போற, எப்படி போற? குப்பையா போய் குப்பையா வர. ஆனால் வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் தான் தேவ பிள்ளைகளாய் போய் தேவ பிள்ளைகளாய் திரும்பி வருவார்கள். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனைவி, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத புருஷன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஜெபம்னு வந்துச்சுன்னா குழந்தைக்கு கீழே உட்காரணும், ஜெபம்னு வந்துச்சுன்னா கணவன் கீழே உட்காரணும், ஜெபம் வந்துட்டா மனைவி கீழே உட்காரணும். அவன் செய்கிற எந்த வேலையும் அவள் செய்கிற எந்த வேலையும் கர்த்தரை விட முக்கியமானது அல்ல. அப்படி ஒரு வீடு வேணும். நீங்க கோச்சிக்கிறீங்களா? உங்க கணவன் கிட்ட Dress வாங்கி கொடுக்கலனா, நகை வாங்கி கொடுக்கலனா, இந்த இடத்துக்கு கூட்டின்னு போலனா கோச்சிக்கிறீங்களா? கோபித்துக் கொள்றீங்களா? உலகத்தோடு உலக ஸ்நேகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் கோபித்துக் கொள்ளுகிறீர்களா? அதுக்கு கோபித்துக் கொள்ளக்கூடாது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா, தேவனுடைய விஷயங்களுக்கு கீழ்ப்படியலனா, தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழலனா, அந்த மனிதனுக்கு புரியும் வரையிலும் அந்த வார்த்தைகளை காதுகளிலே வைத்துக் கொண்டே இருக்கணும். அந்த மகளுக்கு புரியும் வரையிலும் அவன் அந்த காதுல வார்த்தைகளை வைத்துக் கொண்டே இருக்கணும். எப்படி குடும்பத்தில் மனைவி கணவன், கர்த்தர் ஒரு முறைமைகளை ஏற்படுத்தினார். முதலாவது கர்த்தர், அதற்கு அடுத்தது கணவன், அதற்கு அடுத்ததுதான் மனைவி. இவர்கள் இருவரும் கர்த்தரை விட முக்கியமான எதையுமே அவர்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளக்கூடாது. கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டாலும் கர்த்தரை விட கணவனுக்கு மனைவி முக்கியம் அல்ல, மற்றரை விட மனைவி கணவனுக்கு முக்கியம் அல்ல. அப்ப கர்த்தர் தான் தலை. அந்த கர்த்தரை மையமாய் வைத்து வாழுகிற குடும்பம் தான் தேவனுடைய குடும்பம். உன் வீட்டுல ஜெப கூடுகை நடப்பதினாலே நீ தேவனுடைய குடும்பம் ஆகிவிட முடியாது. உன் வீட்டுல ஜெப கூடுகை நடக்கிறதுனாலே தேவன் பிரியமாகி விடுவதில்லை. தேவனை தலையாக வைத்து வாழ்க்கை வாழுகிறவர்கள். என்ன, நாம் தேவனுடைய வார்த்தை நமக்கு அவர், நீ எப்ப எனக்கு குமாரனா இருப்ப, நீ எப்ப எனக்கு குமாரத்திகளா இருப்ப, அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீரு, அசுத்தமானதை தொடாதீரு. அப்போதான் நான் உனக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள்.
தேவனுடைய வருகை சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது பிரியமானவர்களே. நாம் கர்த்தருக்கென்று ஆயத்தமாக வேண்டும். அடுத்த சந்ததி, இந்த தலைமுறை, இதற்கு பின்பு வருகிற தலைமுறை, கர்த்தருடைய வருகை தாமதமானால் தேவனுக்கென்று வைராக்கியமாக எழுந்து நிற்கக்கூடிய தலைமுறையா இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டிலேயே பிள்ளைகளை கூர்மை தீட்டணும். தேவனுக்கென்று எழுந்து நிற்கும்படி, தேவனுடைய விஷயம் என்று வரும்போது எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தணும். தேவனுக்காக அவர்கள் கொழுந்து விட்டு எரியும் அளவுக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தணும். சொல்லணும், சொந்த பந்தம், நண்பர்கள், உலகம் எல்லாம் குப்பை என்று சொல்லணும். கர்த்தர் மாத்திரம் உனக்கு முக்கியம், கர்த்தர் மாத்திரம் உனக்கு முதலிடம்.